சும்மாங்களே சிவப்பு பட்டாடை உடுத்தி கங்கணத்தை கொண்டு அழகான மாலைகளுடனும் மிக சிறப்பாக வெளியே வெளியீதியில் வந்திருக்கிறார். தேர்தலுக்காக இங்கே அரசாங்க ஆடி ஆடி அசைந்து அசைந்து எங்கள் மக்கள் இப்பொழுது எங்கள் துர்க்கையை தரிசிப்பதற்காக ஆக்ரோஷமாக இருக்கின்றார்கள். அந்த சத்தத்துடன் உண்மையிலே கோஷங்களை கேட்பதற்கு எங்களுக்கு அன்னை இந்த தேரோடி வருவதை வைத்து நாங்கள் எல்லோரும் குறிப்பாக இருக்கின்றோம். இந்நாள் எங்கள் எல்லோருக்குமே ஒரு மிகவும் சிறந்த நாளாக இருக்கின்றது. எங்கள் அன்னை துர்க்கை அம்மா இப்பொழுது தேரோடு வருகின்றார். வேண்டும் மரங்களை எல்லாம் அணிந்திருந்தும் எங்கள் துர்க்கை அம்மன் உங்கள் நேர்த்திக்கடன்களை தீர்ப்பதற்காக நீங்கள் எல்லோரும் இங்கே வந்திருக்கின்றீர்கள். அந்த வகையிலே நீங்கள் வேண்டும் வரங்களை உங்களுக்கு தந்தருளும் உங்கள் அன்னை துர்க்கையான் இப்பொழுது தேரோடு வருகின்றார். சிவப்பு பட்டாடை அணிந்து தங்க நகை கொண்டு அழகான மலர் மாலைகளுடன் அவர் இங்கே காட்சி அளிக்கின்றார். எங்கள் அன்னைதான் பலன் மாநகரில் முதல் முதலாக பேராக இருக்கின்றார். அதன் பின்னர்தான் ஏனைய மாநிலங்களிலும் சேர்த்துள்ளார். இடம்பெறுவதையும் நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். இப்பொழுது மிகவும் குதூகலமாகவும் மிகவும் சந்தோஷமாகவும் இருக்கின்றது எங்கள் அன்னையை பார்ப்பதற்கு. வேண்டும் வரங்களையெல்லாம் அள்ளி தரும் உங்கள் அன்னையை துர்க்கையம்மன் இப்பொழுது நேர்த்திக்கடன்களை தீர்ப்பதற்காக வந்திருக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் சகல சௌபாக்கியங்களையும் கொடுப்பதற்காக தேரோடு வந்திருக்கின்றார். அழகாக அசைந்து அசைந்து ஆடி ஆடி எங்கள் அன்னையாம் துர்க்கை இங்கே எங்கெங்கும் வந்து நிற்கின்றார். உங்கள் துர்க்கை அன்னைக்கு ரோகரா. உங்கள் சைஸ் துர்க்கை அம்மனுக்கு ரோகரா. இங்கே நம்மை வாத்தியங்கள் முழங்க எல்லோருமே உங்கள் அன்னையை தரிசிக்க வந்திருக்கிறீர்கள். வேண்டும் வரங்களை எல்லாம் உங்களுக்கு அள்ளி தருவார் என்ற நம்பிக்கையுடன் நீங்கள் எல்லோரும் வந்திருக்கிறீர்கள். அவருக்கும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல சைஸ்
உடையுடுத்தும் இப்பொழுது இங்கே கம்பீரமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றார். பக்தர்களாகிய உங்களுக்கு இந்த காட்சியை பார்ப்பதற்கு காண கண்கோடி வேண்டும் என்பதை கண்கூடாக காட்டக்கூடியதாக இருக்கின்றது. அமர்ந்திருக்கின்றால் இன்னும் சற்று நிமிடத்திலே நாங்கள் எங்களுடைய இந்த ஸ்ரைஸ் மாநகர சபையினுடைய நகர பிதாவும் அவர்களோடு கூடிய அந்த அலுவலர்களுமான கௌரவிப்பு நடைபெற்று இப்பொழுது 2 சிறுவர்களின் நடனம் நடைபெற்று தொடர்ந்து அம்பாள் வருவாள். நான் சொன்னது போல இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களை மனதிலே நிறுத்தி இந்த குப்பை கூலங்களை ரோட்டிலே போடாமல் அதிலே அவர்கள் அந்த தொண்டர்கள் அந்த குப்பை போடுவதற்கான பாதணிகளை கலட்டியதன் பின்பதாக தேர் மடம் பிடிக்குமாறு என்பதாக கேட்டுக்கொள்கின்றேன். மணி அடிக்கும் பொழுது தேரை இழுத்துக் கொள்ளுங்கள். மணியை நிப்பாட்டும் பொழுது மணி திரும்ப அடித்தால் நிப்பாட்டிக் கொள்ளுங்கள். அடித்தால் எடுங்கள், திரும்ப அடித்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய கலாச்சாரத்தில் பொறுப்பாளர் மற்றது வைஸ் மேயர் மீன்களால் புதிதாக சைஸ்டுக்கு வந்திருக்கின்றார். இந்த ஆண்டிலிருந்து எங்களுக்கு தேவையான உதவிகளை எங்கள் மக்கள் தந்து கொண்டிருக்கின்றார்கள். அனைத்து எதை கேட்டாலும் எந்த தேவைக்கும் எங்கள் மக்கள் எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அதற்கு மேலே அவர்களுடைய விதிமுறைகள் தேவைகள் எல்லாம் எங்களுக்கு இருக்கின்றது. சிறியெல்லாம் வாங்குவோம். சிறியெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக இதுக்குரிய நேரம் 2 நிமிஷம் கூட இருந்தாலும் பிறகு சொல்லுவோம். சரியனுக்கு நீ கரவசம் கொடுப்போம் சொன்னால் எங்களுக்கு கடுமையான விதிமுறை லோக்கல் வேர்கலேஷன் perfectly workers. Applause. En ze gaat ook een verhaal te vertellen over wie en wat straatfunctie is. En daarna Hans ook. Hans. Een hele goede middag iedereen. Van harte welkom hier in Zeist. Namens gemeente Zeist, burgemeester en ook de wethouders en ook namens mezelf persoonlijk. Ik vind het een eer dat ik hier vandaag mag zijn en ik ben sinds kort nieuwe wethouder hier in dit mooie gemeente Zeist en ben verantwoordelijk ook voor deze prachtige wijk. Ik vind het mooi dat ik juist in het begin van mijn werk als wethouder hier bij jullie dit bijzondere dag mag meemaken. Ik ben zelf afkomstig oorspronkelijk uit Iran, moet ik zeggen. Ik ben opgegroeid daar ook heel erg. We hebben hier in Zeist een buurtafpak in de wijk Vollenhoven en daar ben ik programmamanager van. Dus ik mag eigenlijk alles een beetje aan elkaar knopen en zorgen dat we hier allemaal leuke dingen doen. Nou, daar doen jullie heel goed aan mee. Met dit, het is echt fantastisch. Het is elk jaar weer. Ik bedoel, ik weet niet hoeveel jaar doen jullie dit nu? 16 jaar. 16 jaar, kijk. Maar ik denk dat ik 12 keer geweest ben in zijn totaliteit. Dus wat dat betreft, we houden het nu vol. Dus ik ga het kort houden. Ik wens jullie heel veel plezier, succes enzovoorts vandaag. En maak er een mooie dag van. De zon is al gaan schijnen. En die blijft verlopen. Het gaat pas na 4 uur regenen. Dus succes allemaal. Dank u wel. Dank u wel. Ik mag vader wat zien. Ja, ik wil iedereen bedanken voor jullie langskomen en zo en iedereen hulp en Mim en Hans. Ik was heel lang bezig geweest op de ceremonie en heel blij ben ik en iedereen vandaag zo genieten van de feest. Bedankt jullie voor het langskomen. இப்பொழுது நாங்கள்
எங்களுடைய கலாச்சார முறைப்படி நடன நிகழ்ச்சி ஒன்றில் திறந்து வந்திருக்கிறார்கள் கவிசா சுதர்சன் ஓவியா ஸ்ரீனிவாசன். ஸ்ரீனிவாசன் நாதன். கொஞ்சம் பிள்ளைகள் ஆடுவதற்காக இடம் விட்டு நிற்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். நன்றி. அழகான நடனத்தை தந்திருந்தார்கள் இந்த சிறுமிகள் இருவரும். இந்த நடனத்தை பழக்கிய ஆசிரியர் திருமதி ரேகா சோமஸ்கந்தராஜா என்பதை உங்களுக்கு அறிய தருகின்றோம். அதே நேரத்தில் இந்த சிறுமிகளுக்கு குறுகிய நாட்களில் தான் இந்த நடனத்தை பழக்கியிருந்தார். அவர்கள் மிகவும் சிறப்பான நடனத்தை இங்கே அம்மனுக்கு முன்னுக்கு அளித்திருந்தார்கள். அவர்களை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கைதட்டலுடன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி.
துர்காதேவிக்கு அம்மனுக்கு துர்காதேவிக்கு அம்மனுக்கு 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 சாய்ஸ் அம்மனுக்கு துர்காதேவிக்கு அம்மனுக்கு துர்காதேவிக்கு அம்மனுக்கு அம்மனுக்கு சாய்ஸ் அம்மனுக்கு சாய்ஸ் அம்மனுக்கு துர்காதேவிக்கு அம்மனுக்கு செய்து உங்கள் பிள்ளைகளை கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். சிறுவர்களே தயவு செய்து விலக்கி நில்லுங்கள். எல்லோரும் விலக்கி நில்லுங்கள். உங்கள் பிள்ளைகளை கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகளை கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் உங்கள் உடைமைகளையும் பாதுகாத்துக் கொள்வது உங்கள் கடமை என்பதை அறியப்படுகிறது. சிதறுகளை உடைத்து முடித்தவர்கள் தயவு செய்து வெளியில் வாருங்கள் என்பதை மிகவும் தாழ்மையோடு உடைமைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பது உங்களின் அன்பான ஓர் வேண்டுகோள். மணி அடிக்கேக்கல தேர எழுங்கோ மணி அடிக்கேக்க தேர நிப்பாட்டு மணி அடிக்கேக்க தேர எழுங்கோ மணி அடிக்கேக்க நிப்பாட்டு பாடி உங்கள் அன்னையை அழைத்து செல்கிறார்கள் வெளிவீதி. அங்கடு மாமா வீடு, மாமா அப்பா வீடு, ஆத்துக்கார வீடு.
அப்பளம் சோறு நீ தனியா யாருக்கு சின்னாக்களுக்கோ ஓகே அது நீ கேட்டு தானே நீங்க அவள் ஓ சாரி உங்களோட பட்டி போடும் சரிக்கிறாங்க பார்ப்பாங்க நீங்க பிள்ளையார் கோவில் கொண்ட இடம் திருச்சி மலையினில் நம் நீங்கவும் ஆனந்தம் பெருகவும் அமர்ந்தார் மனதினிலே இப்பிள்ளையார் അപ്പൊ 28 പോകും അണ്ണ വില എടുത്ത വില അതില്ല ഞാൻ എടുത്തിട്ട് ഓ സത്യം ഒരു 15 രൂപ കിടപ്പില്ല நீங்க இது 15 ரூபா கிடைக்கல இல்ல நீங்க 15 அப்படி நாங்க நாடுறேன் ஒரு பிளேட் ஃபுல்லா ஓகேண்ணா எவ்வளவு கிடைக்கும் இதுல விட என் அட்ரஸ் இல்ல இல்ல மாட்டி எவ்வளவு அனுப்பியா நீங்க என்னத்துல கொடுப்பீங்கன்னு சொல்லுங்க நான் இது பண்ணி கூட எனக்கு பின் பண்றேன் Yes. Yeah. என்ன price? Yeah. 5 okay. மேம் ஹோலாண்ட் துர்க்கியம்மன் ஆலயத்தில் வந்து லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ் கடையை இங்கே போட்டி வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறோம். வியாபாரம் மிகவும் அமோகமாக இருக்குது. இங்கே கனவு எல்லாத்துக்கும் நாங்கள் அரை விலையில் கொடுக்குறோம். உடுப்புகள் எல்லாம் தோடுகள் கொடுக்குறோம், நெக்லஸ் கொடுக்குறோம். எல்லாம் தோடுகள் எல்லாம் அப்படியே பவுன் மாதிரியே இருக்குது. இந்த காலத்தில் இதுதான் ஆக்களுக்கு பாதுகாப்பாக இதைத்தான் வேண்டி போடலாம். வேறு தாலி கொடிகள் இருக்குது, சங்கிலிகள் இருக்குது, அப்படி பலதரப்பட்ட பொருள்கள் எல்லாம் விற்கிறோம். எல்லாம் மக்களுக்கு அரை விலையில் கொடுக்குறோம். எல்லாம் அரைவாசி விலை. மக்கள் வந்து இதோட பெற்றுக்கொள் ஒவ்வொரு நாங்கள் பயணி தங்கள்டார் பிள்ளையார் கோயிலில் போடுவோம். அதுக்கடுத்த கம்மம்மன் கோயிலில் போடுவோம். அதுக்கடுத்த கேவலாரில் போடுவோம். அப்படி போட்டு எல்லாருக்கும் நாங்கள் சேவை மேற்பான்மையோட எங்களுக்கு லாபம் குறைஞ்சாலும் மக்களுக்கு நல்ல சேவை சென்றடைய விடுறதுக்காக கடை இருக்கு உங்கள்கிட்ட. எங்க இருந்து இந்த உடுப்பு கடை வருது? லெவலில் எங்களுக்கு லக்ஷ்மி டெக்ஸ் அண்ட் ஜுவல்லரி என்று சொல்லி லெவல் பானோப்பில் இருக்குது கடை. ஜேர்மன் அதில் இருந்தால் வந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். இன்னும் தொடர்ந்து நாங்கள் மாதத்துக்கு மாதம் இந்தியாவில் இருந்து உடுப்புகளை இறக்கி இந்தியாவிலிருந்து ஒரு கொஞ்சம் லாபம் வச்சா எங்களுக்கு காணும். நாங்கள் கூட லாபம் வைக்கிறதில்ல, அப்படி வச்சு கொடுத்து கொண்டிருக்கோம். ஓகே, நன்றி. வணக்கம்.
வணக்கம். மழை பெய்யுது கொஞ்சம் இது சுடிதார் வரவேற்பு சாரி இருக்குது. €35. மூன்று சாரி €50 எடுக்கப்படுது. அதான் கொடுக்க சொன்னா எல்லாம் ஸ்டிச்சாக இருக்கு. கை நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். இது நல்ல குவாலிட்டி புது முறை காட்டுறதா? என்ன சைஸ் இருக்கு? லார்ஜ் இப்படி இருக்கு. ஓ ஸ்டிச் பண்ணாமையா வேணும்? யா நைஸ். இந்த கலர் செம்மையாக இருக்கு. நல்ல கிரேட் மெட்டீரியல் சாரிக்கு பட்டு சாரி லுக்கில் இருக்குது. காட்சிக்கிற சாரி இருக்குது. முண்டை எடுத்தீங்கன்னா 50 ரூபா. அடே சுசியா சரி ஒன்றெடுத்தா ரெண்டு புரி வாங்க 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 ஒன்றெடுத்தா ரெண்டு மொத்தம் போடுறது லேட்டா எவ்வளோ பிள்ளை பசிக்குதுன்றாங்க. குலாப்